உலகளாவிய வாகனத் தொழில் தற்போதைய கட்டத்தில் முக்கிய மாற்றத்தை எதிர்கொண்டு வருகிறது. ஏனெனில் இது நிலைத்த திறன் தீர்வுகளை நோக்கி நகர்கிறது. சுற்றுச்சூழல் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் காழ்ச்சியை குறைக்கவும் தேவையாக உள்ளது. நிறுவனங்கள் மாற்று எரிபொருள்கள் மற்றும் ஆற்றல் மூலங்களை ஆராய்ந்து வருகின்றன. இந்த மாற்று வழிகளில் ஹைட்ரஜன் மிகவும் வலுவான தேர்வாக வெளிப்பட்டுள்ளது. ஏனெனில் இது குறைந்தபட்ச சுற்றுச்சூழல் தாக்கத்துடன் வாகனங்களை இயக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தாக்கம் கொண்ட வாகன நிறுவனங்களில் ஒன்றான டாடா மோட்டார்ஸ் இந்த துறையில் முன்னணி பாத்திரத்தை வகிக்கின்றது. ஹைட்ரஜன் இயக்கப்படும் என்ஜின்களை உருவாக்கி வருகிறது. இந்த கட்டுரையில் டாடா மோட்டார்ஸ் ஹைட்ரஜன் என்ஜின்களை உருவாக்கிய பயணத்தை ஆராய்கிறோம். இதில் இந்த மேம்பாட்டு தொழில்நுட்பம், சவால்கள் மற்றும் எதிர்கால தாக்கங்களை பற்றி விளக்கப்படுகின்றது. மாற்று எரிபொருள்களின் தேவைகள், டாடா எவ்வாறு ஹைட்ரஜன் என்ஜின்களை உருவாக்கியது என்பதை விரிவாக விவாதிப்பதற்கு முன், மாற்று எரிபொருள்கள் ஏன் அவசியம் என்பதை கண்டறிவது முக்கியம். வாகனத் தொழில் பாரம்பரியமாக பெட்ரோல் மற்றும் டீசல் எரிபொருள்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. அவை குறைந்த வளங்கள் மற்றும் பசுமை வீத கூட்டு வாயுக்களின் முக்கிய ஆதாரங்கள் ஆகும். இவ்வகை வாயுக்கள் காலநிலை மாற்றத்தை உருவாக்குகின்றன. இது சுற்றுச்சூழல் மற்றும் மனிதரின் உடல் நலத்திற்கு தீவிர விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. உலகளாவிய அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் காட்சி குறைக்க மிக்க கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் குறைவான மாசுபாட்டினால் வாகனங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அதிகரிக்கும் கோரிக்கை உள்ளது. மின்சார வாகனங்கள் EVs இந்த கோரிக்கைக்கு ஒரு பதிலாக வந்துள்ளது. ஆனால் அவைகள் தங்கள் சொந்த சவால்களுடன் வருகின்றன. உதாரணமாக, பேட்டரி தயாரிப்பில் ஏற்படும் சூழல் தாக்கம், குறைந்த மைலேஜ் மற்றும் நீண்ட சார்ஜ் நேரம் ஆகியவை. ஹைட்ரஜன் ஒரு சுத்தமான மற்றும் திறமையான ஆற்றல் மூலமாக உள்ளது. இது மிகவும் தகுதியான தேர்வாக உள்ளது. ஹைட்ரஜன் ஏன்? ஹைட்ரஜன் பிரபஞ்சத்தில் அதிகளவில் காணப்படும் மூலக்கூறு. மேலும் இதன் எடைப்பொருளுக்கு அதிக அளவிலான ஆற்றல் உள்ளடக்கம் உள்ளது. இது ஒரு பியூல் செல்லில் பயன்படுத்தப்படும் போது ஹைட்ரஜன் காற்றில் இருந்து ஆக்சிஜன் இணைந்து மின்சாரத்தை உருவாக்குகிறது. இதில் நீராவி மட்டுமே வெளிவருகிறது. இதன் காரணமாக ஹைட்ரஜன் பியூல் செல்கள் பாரம்பரிய உள்வெப்ப என்ஜின்கள் மற்றும் பேட்டரி மூலம் இயக்கப்படும் மின்சார வாகனங்களுக்கு கூட ஒரு சுற்றுச்சூழல் நலம் காக்கும் மாற்றாக இருக்கின்றது. வாகனங்களுக்கு ஹைட்ரஜனை பயன்படுத்த இரண்டு முக்கியமான வழிகள் உள்ளன: ஹைட்ரஜன் பியூல் செல்கள் மற்றும் ஹைட்ரஜன் உள்வெப்ப என்ஜின்கள் HICs. பியூல் செல்கள் ஒரு வேதியியல் முறையின் மூலம் மின்சாரத்தை உருவாக்குகின்றன. ஆனால் HICs மாற்றப்பட்ட உள்வெப்ப என்ஜினில் ஹைட்ரஜனை எரிக்கின்றன. டாடா மோட்டார்ஸ் இரண்டு வழிகளையும் ஆராய்ந்து, குறிப்பாக இரண்டாவது வழியை நிச்சயமாக முன்பணியில் வைத்துள்ளது. ஏனெனில் இது இருந்தபோதிலும் தற்போதுள்ள என்ஜின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் மாற்றம் சாத்தியம் மற்றும் குறைவான செலவில் இருக்கும். ஹைட்ரஜன் என்ஜின்களுக்கு டாடாவின் பார்வை, டாடா மோட்டார்ஸின் புதுமை மற்றும் நிலைத்திறன் பற்றிய உழைப்பின் பின்புலம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு உலகளாவிய முன்னிலையில் இருக்கும் நிறுவனமாக டாடா சர்வதேச நிலைத்த திறனை நோக்கி நகரும் செயல்களை கையாள்தல் முக்கியம் என்பதில் முன்னோடியாக உள்ளது. ஹைட்ரஜன் சுத்தமான எரிபொருளாக இருப்பதால் டாடா இதனை ஆராய்வதற்காக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு R&D மிகவும் அதிகமாக முதலீடு செய்துள்ளது. டாடாவின் ஹைட்ரஜன் என்ஜின்கள் தொடர்பான பார்வை இரண்டு முறை உள்ளதாகும். ஹைட்ரஜன் பியூல் செல்களால் இயக்கப்படும் வாகனங்கள் மற்றும் ஹைட்ரஜன் உள்வெப்ப என்ஜின்களை உருவாக்குவது. ஹைட்ரஜன் பியூல் செல்கள் அதிகப்படியான திறன் மற்றும் முற்றிலும் மாசு இல்லாத தரங்களை வழங்கினாலும், ஹைட்ரஜன் உள்வெப்ப என்ஜின்கள் மிகவும் நேரடி மற்றும் செலவினத்தை குறைக்கும் தீர்வுகளை வழங்குகின்றன. ஏனெனில் இவை ஏற்கனவே உள்ள உள்வெப்ப என்ஜின்களை ICE பயன்படுத்தி உருவாக்கப்படலாம். டாடாவின் ஹைட்ரஜன் என்ஜின்கள் உருவாக்க பணி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. ஹைட்ரஜன் என்ஜின்கள் உருவாக்கும் பயணம் விரிவான ஆராய்ச்சியுடன் தொடங்கியது. டாடா மோட்டார்ஸ் ஹைட்ரஜனின் பண்புகள், அதன் சேமிப்பு தேவைகள் மற்றும் தற்போதைய ICEகளை ஹைட்ரஜனில் இயக்குவதற்கான திருத்தங்களை புரிந்து கொள்ள அதிகமாக முதலீடு செய்தது. இந்த கட்டத்தில் அறிவு மற்றும் நிபுணத்துவம் பெற்றதற்காக கல்வி நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் தொழில் நிபுணர்களுடன் கூட்டாக வேலை செய்தது. டாடாவின் R&D குழுக்கள் பல முக்கியமான பகுதிகளிலும் கவனம் செலுத்தின. எரிபொருள் சேமிப்பு மற்றும் கையாளுதல். ஹைட்ரஜன் மிகவும் எளிதாக எரிவதும் குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுவும் என்பதால் இதற்கு சிறப்பு சேமிப்பு தீர்வுகள் தேவைப்படுகிறது. டாடா வாகனங்களில் ஹைட்ரஜன் எரிபொருளை பாதுகாப்பாக சேமிக்கவும் நிர்வகிக்கவும் அதிக அழுத்தம் கொண்ட ஹைட்ரஜன் டாங்கிகள் மற்றும் கிரையோஜெனிக் சேமிப்பு முறைகளை ஆராய்ந்தது. என்ஜின் மாற்றம். பாரம்பரிய ICEயை ஹைட்ரஜனில் இயக்குவதற்கு மாற்றுவது மிகப்பெரிய மாற்றங்களை தேவைப்படுத்துகிறது. ஹைட்ரஜன் பெட்ரோல் அல்லது டீசலுடன் ஒப்பிடும்போது வெவ்வேறாக எரிகின்றது.
இதனால் என்ஜினின் இன்ஜிஷன் சிஸ்டம், எரிபொருள் நீர்த்தல் முறை மற்றும் வெளியீட்டு முறைகளில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. டாடாவின் பொறியாளர்கள் ஹைட்ரஜனை திறமையாக எரிக்க முடியும், அதே சமயம் காழ்ச்சியை குறைக்கும் செயல்திறனை குறைக்காமல் பாதுகாக்கும் என்ஜின்களை வடிவமைப்பதில் வேலை செய்தனர். பாதுகாப்பு விதிமுறைகள். ஹைட்ரஜனின் தன்மைகள் காரணமாக கசிவு, வெடிப்பு அல்லது பிற ஆபத்துகளை தடுக்க சீரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. டாடா தனது என்ஜின்கள் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பு முறையின் முழுவதும் கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியது. இது ஹைட்ரஜன் என்ஜின்கள் உலகளாவிய பாதுகாப்பு விதிமுறைகளை பூர்த்தி செய்கின்றன அல்லது அதிகமாகும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இருந்தது. மாடல் உருவாக்கல் மற்றும் சோதனை. முதலாவது ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு கட்டம் முடிந்தவுடன் டாடா மாடல் உருவாக்கல் கட்டத்திற்கு மாறியது. இது ஹைட்ரஜன் என்ஜின்கள் கொண்ட மாடல் வாகனங்களையும் உருவாக்குவது அடங்கும். இந்த மாடல்களும் பல்வேறு சூழ்நிலைகளில் செயல்திறன், திறன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை மதிப்பீடு செய்யும் விதமாக பரந்த அளவில் சோதனைக்கு போடப்பட்டன. சோதனைக்கு தயாராகும் போது டாடா சோதனைத்திற்காக யதார்த்தமான வேலைவாய்ப்பு கொள்வனவில் வாய்ப்புகள் உள்ள சூழல் ஒழுங்குகளை உருவாக்கியது. இவை கோடைகால வெப்பநிலை, குளிர்கால தாங்கலான நிலையில் மற்றும் உயரமான இடங்களில் நடத்தப்பட்டன. அவற்றின் செயல்திறன் மற்றும் திறன்களை துல்லியமாக மதிப்பீடு செய்யும் விதமாக. இந்த சோதனைகள் மூலம் ஹைட்ரஜன் என்ஜின்கள் பல்வேறு சூழ்நிலைகளிலும் வேலை செய்யும் திறனை நிரூபித்தன. மேலும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. ஒழுங்குமுறை அனுமதி. எந்தவொரு புதிய தொழில்நுட்பத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒழுங்குமுறை அனுமதிகள் பெரிதும் முக்கியமானவை. டாடா தனது ஹைட்ரஜன் என்ஜின்களுக்கு முக்கியமான ஒழுங்குமுறை அனுமதிகளை பெறுவதற்காக உலகளாவிய ரீதியில் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் நெருக்கமாக வேலை செய்தது. இந்த பரிசோதனை என்பது பொருளாதார வளர்ச்சி, வெளியீட்டு உச்சவாதங்கள் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனைகள் போன்றவற்றை துல்லியமாக குறித்தது. இந்த அனுமதிகளால் டாடா ஹைட்ரஜன் என்ஜின்கள் பல்வேறு சந்தைகளில் அதிக அளவில் நிலைத்தவைகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவை பல சந்தைகளில் குறைவான காலத்தில் பயன்படுத்தப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளன. உற்பத்தி மற்றும் பெருக்குதல். வெற்றிகரமான சோதனைகளின் பின்னர் டாடா மோட்டார்ஸ் உற்பத்தி கட்டத்துக்கு மாறியது. ஹைட்ரஜன் என்ஜின்கள் பெருக்குவதற்கு பல சவால்கள் வந்தன. இதில் ஹைட்ரஜனின் நிலையான சப்ளை, திறமையான உற்பத்தி முறைகளை மேம்படுத்தல் மற்றும் ஒரு விநியோக நெட்வொர்க் அமைத்தல் ஆகியவை அடங்குகின்றன. ஹைட்ரஜன் சப்ளை சேனைகள். ஹைட்ரஜன் என்ஜின்கள் பெருக்கமான அளவில் உருவாக்குவதற்கான முக்கியமான சவால்களில் ஒன்றாக ஹைட்ரஜன் எரிபொருளின் நம்பகமான சப்ளையை கண்டறிவது உள்ளது. டாடா மோட்டார்ஸ் ஹைட்ரஜன் சப்ளை சேனையை உருவாக்குவதற்காக வேலை செய்தது. இதில் ஹைட்ரஜன் உற்பத்தியாளர்களுடன் கூட்டாக பணிபுரிந்து ஹைட்ரஜன் உற்பத்தி வசதிகளில் முதலீடு செய்தது மற்றும் ஹைட்ரஜன் நிரப்பல் கட்டமைப்பை மேம்படுத்தியது. ஹைட்ரஜன் பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படலாம். இதில் எலக்ட்ரோலிசிஸ், இயற்கை எரிவாயு சீராக்கல் மற்றும் பயோமாஸ் மாற்றம் போன்றவை அடங்கும். டாடா இந்த கலப்புகளை ஆராய்ந்தது. ஹைட்ரஜனின் நிலைத்த மற்றும் பொருளாதார ரீதியாக நடைமுறையில் செய்யக்கூடிய சப்ளையை கண்டறிவதற்காக. நிறுவனத்தினால் ஹைட்ரஜன் நிரப்பும் நிலையங்கள் விஸ்தீரணம் செய்வதை வலியுறுத்தியது. இது ஹைட்ரஜன் வாகனங்களை பெரும்பான்மையாக ஏற்க வேண்டியவையாகும். உற்பத்தி முறைகள். ஹைட்ரஜன் என்ஜின்கள் உருவாக்க புதிய உற்பத்தி முறைகளும் வசதிகளும் தேவைப்பட்டது. டாடா மோட்டார்ஸ் தற்போதைய உற்பத்தி ஆலைகளை மாற்றுவதற்கும் ஹைட்ரஜன் என்ஜின்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய உற்பத்தி வரிசைகளை அமைப்பதற்கும் முதலீடு செய்தது. இதன் பொருள் ஹைட்ரஜனை சமாளிக்க சிறப்பு உபகரணங்கள் மற்றும் வேலை செய்யும் நபர்களுக்கான பயிற்சி ஆகியவை பயன்படுத்தப்பட்டது. ஹைட்ரஜன் என்ஜின்கள் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் உருவாக்கப்படுகின்றன. நிறுவனம் உற்பத்தி முறையை மிகவும் நிலைத்த முறையில் உருவாக்குவதற்காக கவனம் செலுத்தியது. ஹைட்ரஜன் என்ஜின்கள் உருவாக்குவதில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தாக்கத்தை பற்றிய விழிப்புணர்வுடன் சோபியதாக உள்ள உற்பத்தி முறைகளை இணைத்தது. டாடா சிறிய தொடங்கல்களை, பைலட் திட்டங்கள் மற்றும் வாகன குழுக்களுடன் ஹைட்ரஜன் என்ஜின்களை அளவான முறையில் வெளியிட்டது. இந்த தொடக்கங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் முக்கியமான பின்னூட்டத்தை வழங்கினர். இதனால் டாடா பெரிய அளவில் உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பு தனது தயாரிப்புகளை மேம்படுத்த உதவியது. டாடா மற்றபடவும் வாடிக்கையாளர்களுக்கு ஹைட்ரஜன் என்ஜின்களின் நன்மைகளை பற்றிய அறிவுரையை வழங்குவதற்கும் கோரிக்கையை உருவாக்குவதற்கும் சந்தைப்படுத்தல் முயற்சிகளை செய்யத் தொடங்கியது. ஹைட்ரஜன் என்ஜின்களை உருவாக்குவதில் டாடா மோட்டார்ஸின் பயணம் புதுமை மற்றும் நிலைத்த திறன் பற்றிய நிறுவனத்தின் உறுதிப்பாட்டுக்கு ஒரு சான்றாக உள்ளது. சுத்தமான ஆற்றலுக்கான உலகளாவிய மாற்றம் மிகவும் முக்கியமானது. ஹைட்ரஜன் இந்த மாற்றத்தில் முன்னணி பயணியாக உள்ளது.